வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு 10 மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை நேரலையில் வழங்குவதற்காக பல்வேறு இடங்களில் இருந்து நமது செய்தியாளர்கள் நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நாளை மக்களவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக செய்தியாளர் சடையாண்டி, வாக்குச்சாவடி மையங்களில் செய்யப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் தொடர்பாக கோவையிலிருந்து செய்தியாளர் குருசாமி, நெல்லையிலிருந்து செய்தியாளர் சிவமணி, திருச்சியிலிருந்து செய்தியாளர் விஜயகோபால், மதுரையிலிருந்து செய்தியாளர் வெற்றி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அதேபோன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் அவதூறு வழக்கு தாக்கல் செய்ய உள்ளது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடன் பேசுவதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் நாளை வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பி வைக்கும் பணி தீவிரம். நாமக்கல் மாவட்டம் போதமலை கிராமத்திற்கு தலைச்சுமையாக சென்ற மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உரிய சாலை வசதி இல்லாததால் 7 கிலோமீட்டர் தொலைவிற்கு சுமந்து சென்ற தேர்தல் பணியாளர்கள். நாடு முழுவதும் 102 தொகுதிகளுக்கு நாளை முதற்கட்ட வாக்குப்பதிவு. 8 மத்திய அமைச்சர்கள், 3 முன்னாள் முதலமைச்சர்கள் வேட்பாளராக களம் காண்கின்றனர். வாக்காளர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க நியூஸ் 18 தமிழ்நாடு நேரலையில் இணைகிறார் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ. பிற்பகல் 3 மணிக்கு தொலைபேசி வாயிலாக நேயர்கள் விளக்கம் பெறலாம். பரப்புரை முடிவடைந்ததால் தொகுதிக்கு தொடர்பு இல்லாத நபர்களை வெளியேற தேர்தல் ஆணையம் உத்தரவு. மாநிலம் முழுவதும் தங்கும் விடுதிகளில் காவல்துறையினர் ஆய்வு. குளித்தலை அருகே வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்த நபர் கைது. 60,000 ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள். வாக்களிப்பதற்காக சொந்த ஊருக்கு செல்லும் மக்கள் எண்ணிக்கை அதிகரித்ததால் விமான கட்டணங்களும் உயர்வு. சென்னையில் இருந்து முக்கிய நகரங்களுக்கான விமான கட்டணம் 2 முதல் 3 மடங்கு அதிகரிப்பு. கோவை மற்றும் கன்னியாகுமரிக்கு சென்னையில் இருந்து இன்று சிறப்பு ரயில் இயக்கம். தேர்தலில் வாக்களிக்க செல்லும் மக்களுக்காக தெற்கு ரயில்வே ஏற்பாடு. நீலகிரி அருகே மசனக்குடி வனப்பகுதியில் சுற்றுலா வாகனத்தை விரட்டிய யானை. ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் நூலிழையில் தப்பிய சுற்றுலா பயணிகள். சென்னை நுங்கம்பாக்கத்தில் வசிக்கும் ஐடி நிறுவன ஊழியர் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. மேலும் 2 இடங்களில் சோதனை நடத்தப்படுவதாக தகவல். வேலூரில் போட்டியிடும் தனக்கு விஷம் கொடுக்கப்பட்டதாக நடிகர் மன்சூர் அலிகான் பரபரப்பு அறிக்கை. சென்னை மருத்துவமனையில் விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் உடல்நிலை முன்னேறியதாக விளக்கம். 4 கோடி ரூபாய் சிக்கிய விவகாரத்தில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா? சுயேட்சை வேட்பாளரின் மனுவை இன்று விசாரிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். காப்புரிமை விவகாரத்தில் தனது உரிமையே மேலானது என்ற அடிப்படையிலேயே அனைவருக்கும் மேலானவன் என்று தெரிவித்தேன். மற்றபடி அமைதியானவன், அடக்கமானவன் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் இளையராஜா தரப்பு விளக்கம். ராமநவமியையொட்டி அயோத்தி கோவிலில் குவிந்த பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள். மந்தாகினி நதிக்கரையில் 11 லட்சம் அகல் விளக்குகளை ஏற்றி வழிபாடு. பாஜக RSS சித்தாந்தத்திடமிருந்து நாட்டை பாதுகாத்திடுங்கள். காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு ராகுல் காந்தி வலியுறுத்தல். ஹைதராபாத் அருகே பைக் மீது மோதிவிட்டு நிற்காமல் பல கிலோமீட்டர் பயணித்த லாரி. லாரியில் தொங்கியபடியே நியாயம் கேட்ட இளைஞரின் அதிர்ச்சி வீடியோ.
ஐபிஎல் தொடரில் 89 ரன்களுக்கு சுருண்டது குஜராத் டைட்டன்ஸ். 9 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி டெல்லி அணி அபார வெற்றி. நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் வேலூர் தொகுதிக்குட்பட்ட வாணியம்பாடியில் இருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், விவரங்களை பதிவு செய்யலாம். வாக்குப்பதிவு இயந்திரங்களை அனுப்பக்கூடிய பணிகள் எப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? பாலா, நாடாளுமன்ற முதல் கட்ட தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் தமிழகத்தில் நாளை நடைபெறுகிறது. இந்த நிலையில் வேலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து தற்பொழுது மின்னணு வாக்கு இயந்திரங்கள் அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த வகையில் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 261 வாக்குச்சாவடி மையங்களுக்கும் அதே போன்று ஆம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 247 வாக்குச்சாவடி மையங்களுக்கும் தற்பொழுது மின்னணு இயந்திரமானது அனுப்பப்பட்டு வருகிறது. அதனுடைய பணிகளும் தற்பொழுது தீவிரமடைந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பாலா, நன்றி வெங்கடேசன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மலை கிராமங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தல் அதிகாரிகளும் ஊழியர்களும் சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் சுமந்து சென்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அமைந்துள்ளது போதமலை மலை கிராமங்கள். இவை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1100 அடி உயரத்தில் உள்ள நிலையில் இங்குள்ள கீழூர், கெடமலை, மேலூர் ஆகிய குக்கிராமங்களில் 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி அங்கு அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளுக்கு வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டன. சாலை வசதி இல்லை என்பதால் அவற்றை 7 கிலோமீட்டர் தூரம் தலையில் சுமந்தபடி எடுத்துச் சென்றனர். இப்பணியில் மண்டல அலுவலர் பழனிசாமி தலைமையில் 9 பேர் கொண்ட குழுவினர் ஈடுபட்டனர். பாதுகாப்பு காரணமாக காவல்துறையினரும் வனச்சரக அலுவலர்களும் தேர்தல் நடத்தும் அலுவலர்களுடன் மலைக்கு சென்றுள்ளனர். போதமலை மலை கிராமங்களுக்கு செல்ல கடந்த சில மாதங்களாக சாலை வசதி போடும் பணி நடைபெற்று வருகிறது. தற்போது அப்பணிகள் முடிவடையாததால் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே போதமலை மலை கிராமத்திற்கு செல்ல போதிய சாலை வசதி இல்லாததால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் உள்ளிட்ட பொருட்களை தேர்தல் பணியாளர்கள் தலைச்சுமையாக கொண்டு சென்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், அங்கிருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? ஜெனிஃபர், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே போதமலை மலை கிராமம் உள்ளது. இங்கு நாளை நடைபெற உள்ள நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கீழூர், அதாவது போதமலை கிராமத்தில் உள்ள கீழூர், மேலூர் மற்றும் கெடமலை மலை கிராமத்தில் உள்ள 845 வாக்காளர்களுக்கு வாக்கு செலுத்தும் வகையில் ராசிபுரம் வட்டாட்சியர் அலுவலக வைப்பறை திறக்கப்பட்டு வாக்குப்பதிவு இயந்திர தொகுப்பு 2 மற்றும் படிவம் ஆகியவற்றை மண்டல அலுவலர் விஜயகுமார் தலைமையில் 9 பேர் கொண்ட குழுவினர் தலைச்சுமையாக போதமலை மலை கிராமத்திற்கு அடிவாரத்தில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 3 குக்கிராமங்களுக்கும் எடுத்துச் செல்லும் பணி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போதமலை மலை கிராமமானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1100 அடி உயரத்தில் உள்ளது. இங்கு 1000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். போதமலை மலை கிராமங்களுக்கு சாலை வசதி என்பது கிடையாது. அங்கு நடந்துதான் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இவர்கள் இந்த போதமலை மக்களுக்காக வாக்குப்பதிவு செய்ய ஒவ்வொரு தேர்தலும் 2 மையங்கள் ஏற்படுத்தப்படுவது வழக்கம். வாக்குப்பதிவு இயந்திரம் அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்பாக போதமலை கிராமங்களுக்கு கழுதியின் மேல்தான் வாக்குப்பெட்டிகளை வைத்துக் கொண்டு செல்வது வழக்கமாக இருந்தது. இந்நிலையில் வாக்குப்பதிவு மின்னணு இயந்திரங்கள் வந்த நிலையில் அதனை தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தலைச்சுமையாக கொண்டு சென்று வருகின்றனர். அந்த வகையில் தான் இன்று அந்த பணிகள் நடந்திருக்கிறது. இவருடன் ராசிபுரம் போலீசார் மற்றும் வனத்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். வாக்குப்பெட்டி இயந்திரங்களை தூக்கிச் செல்வதற்காக அப்பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் மக்களும் உதவி இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போதமலை மலை கிராமத்திற்கு தற்போது சாலை அமைக்கும் பணி சுமார் 140 கோடி அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பணிகள் நிறைவடைந்து விட்டால் இந்த தலைச்சுமையாக தூக்கிச் செல்லக்கூடிய நிலை இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெனிஃபர், சுரேஷ், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக இப்படி கொண்டு செல்றாங்க அப்படின்னு சொல்லி விவரங்களை விரிவா சொல்லியிருக்கீங்க. விவரங்களை அளித்தமைக்கு நன்றி.